So hi friends, நான் உங்க கிஷோர் குமார். இந்த வாட்டி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க் அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்கிற இந்த என்சிஆர்டியில் இருக்கிற ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இனிஷியேட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சார் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிவிஷன்ங்கிறது பிலிம்ஸ் கம் ரிவிஷன். ஸோ இந்த நம்ம ரிவிஷனில் என்சிஆர்டி ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் எப்படி ரிவைஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என் கூடவே இந்த என்சிஆர்டியை படிங்க, இந்த சாப்டரை படிங்க. இப்போ இந்த சாப்டரை என் கூடவே படிக்கும்போது இந்த ஒரு சாப்டரை 25 பேஜ் இருக்கிற இந்த ஒரு சாப்டரை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் தான் நம்மளோட இப்போ கான்செப்ட், கீ கான்செப்டே அதுதான். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு புக், ஒரு ஹோலி புக் ஃபார் த பாலிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி எப்படி உதயமாச்சு, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன, ஏன் வந்து இது லெஜிட்டிமசி ஆகுது, அதாவது மக்களால் எப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸையும் இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சாப்டர் பர்டிகுலர்லி கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க் 11th என்சிஆர்டியோடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் பெறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த சாப்டரை படிக்கும் பொழுது உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்னா என்னங்கிற அந்த மீனிங் உங்களுக்கு தெரியப்படும். அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து சொசைட்டியில் அது ஏற்றுக்கொள்ளப்படுது, இல்லை கான்ஸ்டிடியூஷன் எப்படி சொசைட்டியை வழி நடத்துது அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ஹவு கான்ஸ்டிடியூஷன் கவர்ன்ஸ் த அலோகேஷன் ஆஃப் த பவர், அந்த அலோகேஷன் ஆஃப் பவர் யார் வந்து ஒரு லாவை வந்து மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் யார் வந்து நம்மளை கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த கண்ட்ரிக்கு கொடுக்குது. எல்லா கண்ட்ரிக்கும் அந்த அந்த அவங்கவுங்களுடைய பர்டிகுலர் கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்கும், நம்மளோட கண்ட்ரிக்கும் கொடுக்குது. இதெல்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சில கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுது அப்படின்னா இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு கேக் வாக்கான செஷனாக இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா கவனமாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன கேள்விகள், எப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. இதுக்கெல்லாம் நான் கேட்கும்போதே ஆன்சர் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டது, எப்போ வந்து கேம் இன்டு ஃபோர்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னா என்ன, ஓகே, ஃபெடரலிசம்னா என்ன, பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன. ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தைலாம் இதில் கிடையாது, பட் அது எப்படி வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மூவ் பண்ணது யார், ஓகேங்களா? டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தவர் யார், ஓகே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டிராஃப்டிங் கமிட்டி, மேஜர் டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்றப்படக்கூடிய நம்பர்ஸ் என்ன. அப்புறம் அந்தந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நமக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்குது இல்லைங்களா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அது எந்த டேட்டில் ஃபஸ்ட்டு கூட்டினாங்க, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட நம்பர்ஸ் எவ்வளவு, ஓகே. இவ்வளவு டீட்டெயில்ஸும் இந்த சாப்டர் படித்தா உங்களுக்கு தெரியுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா why do we need a constitution. ஸோ கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். சொசைட்டியில் அது பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூட்டிஸ் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குங்கிறதையும், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எப்படி அங்கமாக இருக்குது இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அலவுஸ் டு கோஆர்டினேட் அண்ட் அஷூரன்ஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடுன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பலதரப்பட்ட மல்டி வேரியஸ் குரூப்ஸோடைய ஒரு கதம்பம். அப்போ அந்த கதம்பம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ரிலீஜியஸ் அலிஜன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக இருக்கலாம், இல்லையா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவார், ஒருத்தர் வந்து தினக்கூலியாக இருப்பார், கிக் ஒர்க்கராக இருப்பார், ஒருத்தர் வந்து மாச சேலரிடு பர்சனாக இருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கலாம். ஒருத்தர் கிரிக்கெட்டாக இருப்பார்,
ஒருத்தர் வந்து வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான மிலிட்ரியில் இருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, தென் டிஃப்ரெண்ட் ஹாபீஸ் இருக்கலாம், டேஸ்ட் இருக்கலாம். ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒரே கூட்டாட்சியின் கீழே ஒரு கூட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும், இல்லைனா வந்து ஒரு அம்ப்ரல்லா அப்படிங்கிற ஒரு நேஷனுக்குள்ள நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா மினிமமான ஒரு அஷூரன்ஸ் தேவை, ஒரு கோஆர்டினேஷன் தேவை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ரூல்ஸ் என்னென்ன அதை நாங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் பண்ணுறதன் மூலமாக அடிப்படையாக நம்ம அமைச்சு தந்துடுவோம். அதுக்கப்புறம் உன்னுடைய தினசரி வாழ்க்கையை நீ எப்படி வாழ்றியோ அப்படிங்கிறது உன் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மினிமம் கோஆர்டினேட்டர் அஷூரன்ஸோடைய ஒரு விளக்கம். ஓகேங்களா? அப்போ இந்த மினிமம் கோஆர்டினேஷனை அஷூரன்ஸை வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபஸ்ட்டு வேலை என்னது? the first function of the constitution is to provide a set of basic rules that allows a minimum coordination amongst the members of the society. minimum coordination. ஓகேங்களா? இப்போ ஒரு இது வருது அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு எலெக்ஷன் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கட்சிகள் வந்து கூட்டு சேர்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உனக்கும் எனக்கும் என்ன சொல்கிறது, டிஸ்பியூட் இருக்குது சில விஷயங்களில். ஓகேங்களா? ஆனால் உனக்கும் எனக்கும் சில விஷயங்களை ஒத்து போகும்ல, அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த எலெக்ஷனை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை காமனாக நடத்துறதுக்கு ஒரு மினிமம் அஷூரன்ஸை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ். அதாவது கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லும் இந்த கண்ட்ரி எப்படி யாரால் எந்த மாதிரி கவர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரியாம்பிள் எடுத்துக்கோங்க. ப்ரியாம்பிளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், ஃபெட்டர்னிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், ஓகே, ஈக்குவாலிட்டி, இந்த 4 விஷயங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி கவர்ன் பண்ணணும், இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், யார் லா மேக் பண்ணணும், அது எப்படி மேக் பண்ணணும், அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? எப்படி மேக் பண்ணணும், எந்த மாதிரியான கவர்மெண்ட் இருக்கணும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, அதுதான் ஆர்டிகல் 74லையும் 5லையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த இதில். ஸோ அது எல்லாத்தையுமே கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் த பேசிக் அலோகேஷன் ஆஃப் பவர் இன் த சொசைட்டி, எப்படி நம்மளை கவர்ன் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியை தேர்ந்தெடுத்திருக்கு. பார்லிமெண்ட் கெட்ஸ் டு டிசைட் த லா அண்ட் பாலிசிஸ். ஓகேங்களா? அப்போ எப்படி கேட்கலாம் இதை கொஸ்டினா, according to Indian constitution which form of democracy or which form of government is preferred அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு 4 ABC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னு குறிக்கணும். பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல் ஃபார்ம், அதுக்கப்புறமா வந்து செமி பிரசிடென்ஷியல், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இருக்கிறதுலையே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். ஏன் இது இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணிடலாம், அவங்க கிட்ட எனார்மஸான பவர் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பவரை அவங்க அசர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அசர்வ்னா அந்த பவரை அவங்களே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பல மற்ற கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இந்த கான்ஸ்டிடியூஷனே வேணான்னு கூட அவங்க தகர்ப்பாங்க. இல்லைனா வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களுக்கு எதிராக அவங்க நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவர்மெண்ட் வந்து அன்டச்சபிலிட்டி நாளையிலேருந்து செல்லும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து அவங்க வந்து சலுகைகள் கொடுக்குறேன், அதாவது வந்து இந்த சமூகம் மட்டும்தான் வந்து இனிமேல் வந்து எல்லா சலுகைகளும் அனுபவிக்கணும், மற்ற சமூகம் எதையுமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு மைனாரிட்டி அமைப்புக்கு வந்து எதிராக சில சட்டங்களை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பண்ணக்கூடியும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷன்லேயே சில லிமிட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு கோர் பிரின்சிபல், கோர் வேல்யூஸ்க்கு கீழே தான் செயல்படணும் அப்படிங்கிறது தான் அந்த லிமிட்டேஷன்ஸ். ஓகேங்களா? இதை தான்
கேசவனந்த பாரதி கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு டாக்ட்ரினை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் நினச்சா கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். ஆர்டிகல் 363 வச்சு பண்ண முடியும். 63, 64 ஆர்டிகல் 368 வச்சு பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம பண்ணணும். எல்லா விஷயத்தையும் கான்ஸ்டிடியூஷனே மாற்றிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது த லிமிட்டேஷன் ஆன் த பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு கிவ் சம் லிமிட்ஸ் ஆன் வாட் அ கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ஆன் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அது லீகலி என்ஃபோர்ஸபிள். அதை நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தவிர்த்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் கோல் ஆஃப் த சொசைட்டி. ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் கோல் ஆஃப் த சொசைட்டி வெறும் கவர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இல்லை லிமிட் ஆஃப் த கவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு சொசைட்டிக்கு இல்லை ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அவங்களுடைய கனவுக்கு சிறகுகள் கொடுக்கறதும் கான்ஸ்டிடியூஷனுடைய வேலை தான் அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் கோல் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா? இதை தான் நம்ம டிபிஎஸ்பிலையும் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லுது, ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குதா? ஓகேங்களா? இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற அந்த பேரை கொடுக்குதா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இந்தியன்ஸுங்கிற ஒற்றை அடையாளத்தை நமக்கு வந்து யார் கொடுக்குறது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கொடுக்கறது கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ 5 இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு. என்னென்ன அந்த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ்? ஃபஸ்ட்டு மினிமம் அஷூரன்ஸ். செகண்டு giving powers to whom to govern. Third, limits the government. Fourth, ensures the aspirations of the people. Fifth, gives a common identity. ஓகேங்களா? இதெல்லாம் தான் significance of the constitution. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ கான்ஸ்டிடியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் பார்த்துட்டோம், ஆனால் எல்லா கான்ஸ்டிடியூஷனும் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் 75 வருஷமாக நல்லா சூப்பராக கன்னு நிற்குது. ஓகேங்களா? ஏன் நிற்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ லிவிங் டாக்குமெண்ட். ஏன் லிவிங் டாக்குமெண்ட்? இட் ஹாஸ் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி இன் இட். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும், ரிஜிடிட்டியும் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றவே முடியாது, இல்லை ரொம்ப டஃப். ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ சிஸ்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனை தகவமைக்கிற அந்த பொறுப்பை கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் அடுத்தடுத்த வர சந்ததியினருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஸ்பிரேஷன்ஸை பீப்புளுடைய வளர்கிற ஆஸ்பிரேஷன்ஸை பாதுகாக்கவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் மற்ற கான்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சில ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் கான்ஸ்டிடியூஷன் இதிலேயே சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 6 வாட்டி புது கான்ஸ்டிடியூஷன் போட்டாங்க. ஏன்னா அந்த பீப்புளோடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸுக்கு அது ஒத்திசைவாக இல்லைங்கிறது தான் அதோடைய பொருள். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி அப்போ பீப்புள் கிட்ட அந்த அத்தாரிட்டியும் லெஜிட்டிமசியும் பெறும் அப்படின்னா அதை யார் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மிலிட்ரி ஜென்ரல் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவரை அவருக்குள்ளேயே வச்சுப்பார். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ஒற்றைத்தன்மை, சுப்ரீம் லீடர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள் டுவர்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப் இப்படி போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவரோட ரிஜிம் எப்படி மாறும்னா அத்தாரிட்டேரியனாக மாறும். ஓகேங்களா? அப்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களால் நிராகரிக்கப்படும். ஆனால் இதுவே வந்து ஒரு போராளிகள், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருந்தவங்க தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை வடித்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நேஷ்னல் மூமெண்ட் அப்போ பீப்புளுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி வந்து இந்த நாட்டை மேம்படுத்தணும், கவர்ன் பண்ணணும், இப்படிங்கிற அந்த விஷயத்த
எங்களை இப்படியெல்லாம் மேம்படுத்துங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கோரிக்கைகளாகவும் பெட்டிஷன்களாகவும் வந்து பிரிட்டிஷர்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கே பவர் கிடைக்கும்போது அந்த கோரிக்கைகள் ஆக்டாகவும் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாகவும் நிறைவேறுது. இப்படி நிறைவேறும் பொழுது நம்மளுக்காக தான் கேட்டாங்க, நம்மளவங்க தான் போயிருக்காங்க, நம்மளுக்காக தான் வந்து இந்த நாட்டையே வழிநடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி வந்து பீப்புள் கொடுக்கும் பொழுது அவங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு விஷயம், ஒரு உருவம் பெறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே விஷயம். ஸோ ஹவு த ஸ்டேட் இஸ் கான்ஸ்டிடியூட்டடுங்கிறதும் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இட் இஸ் அ செட் ஆஃப் டாக்குமெண்ட்டுங்கிறதும் இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரே கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை செட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கிலாந்து கான்ஸ்டிடியூஷன், இங்கிலீஷ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமஸ்லி கால்ட் அஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இதுலேயே அதோட எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேங்களா? கண்ட்ரி யூஸ்வலி ரெஃபரிங் டு அ சிங்கிள் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம் கண்ட்ரிஸ் லைக் யுனைடெட் கிங்டம், யூகே, அது வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா பல டாக்குமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 11th செஞ்சுரியில் இருந்து மேக்னா கார்ட்டா உருவானதுல இருந்து பல டாக்குமெண்ட்ஸ் வந்து அதோடைய தொகுப்பு தான் அதோடைய கான்ஸ்டிடியூஷன். அப்போ இங்கிலாந்து இஸ் ஃபாலோயிங் எ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே? ஸோ கான்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா வந்து டாக்குமெண்ட், எப்படி ஒன்றாலுமே நம்ம சொல்லலாம். ஓகே? ஸோ எப்படி லெஜிட்டிமசி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷன், எப்படி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி ஆகுது. மோட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பாப்புலர் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணும்போது அது ஒரு அத்தாரிட்டி பெறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா ஒரு கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரண்டமுக்கு போகலாம். ஆனால் நம்ம விஷயத்தில் வந்து ரெஃபரண்டம் போகலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் ஒரு கேள்வியாக கேட்கலாம். என்ன கேட்கலாம்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் accepted by all the people of the country through referendum அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. that statement is wrong because NCERT தெளிவாக கொடுத்துருக்காங்க. the Indian constitution was never subjected to such a referendum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். ஓகே, அவங்க ஒரு கொஸ்டினை இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போதே இது எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் கொஸ்டினாக வரலான்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி படிச்சுட்டோன்னா அது கொஸ்டினாக வரும் பொழுது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டான்சிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ சப்ஸ்டான்சிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா தரப்பட்ட சொசைட்டிக்கும் அது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கணும். இப்போ மார்ஜினலைஸ்டு செக்ஷன் எடுத்துக்கோங்க, ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உமன் எடுத்துக்கோங்க, ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருப்பாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 25லேருந்து 28 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து கல்ச்சுரல் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு 29, 20, 30. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு தரப்பட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷனில் அந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான வகையில் அந்த கான்ஸ்டிடியூஷன் லெஜிட்டிமசி பெறுது அப்படிங்கிறாங்க. அப்போ மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷன், அப்புறமா வந்து சப்ஸ்டான்சிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். ஓகேங்களா? அப்போ ஒரு டிசைன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனோடைய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அப்போ பேலன்ஸ், செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும். இதில் தான் வந்து ஹரிசான்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் பவர்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதுக்கு பேர் தான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இதுதான் 3 branches ஆஃப் த கவர்மெண்ட். இந்த 3 branches ஆஃப் த கவர்மெண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுமே வந்து அவங்களுடைய செக்டாரில் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. மற்ற செக்டாரோடைய அந்த பவர்ஸை இவங்க எடுத்துக்கக்கூடாது, இல்லை நுழையக்கூடாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஏன் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு வச்சுருக்காங்கங்கிறதும் இம்பார்ட்டண்ட். ஏன் லெஜிஸ்லேச்சர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா, இவங்க தான் லா மேக்கிங் பாடியே. ஒரு லாவை இவங்க மேக் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் அந்த லா படி நடக்க முடியும். அந்த லா படி ஜுடிஷியரி அதை மீறும் பொழுது தண்டனை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கரெக்ட் ஆர்டரில் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது கூட இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ
இப்போ எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டரையோ இல்லைனா ஜுடிஷியரியோ வந்து கையகப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அது டிக்டேட்டர்ஷிப்பாக மாறும். ஓகேங்களா? ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவை இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அவங்க பிரான்ச்சஸில் தடையிடும்போது அது ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இல்லைனா ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருக்கலாம், ஆனால் ஜுடிஷியல் ஓவர் ரீச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் மஸ்ட் ஸ்ட்ரைக் அ ரைட் பேலன்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இதுதான் அந்த ரைட் பேலன்ஸ், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிஜிடிட்டியாகவும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனை மாற்றக்கூடியதாகவும் இருக்கணும், சில கோர் வேல்யூஸை மாற்ற முடியாததாகவும் இருக்கணும். கேசவனந்த பாரதி கேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது 50th ஆனிவர்சரி ஆஃப் த கேசவனந்த பாரதி கேஸ். ஓகேங்களா? அதனால் அதுலேருந்து கொஸ்டின் யூபிஎஸ்சியில் இந்த வாட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் as லிவிங் டாக்குமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, how was Indian Constitution made? இந்தியன் இதுதான் இப்போ தாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே வரும். ஓகேங்களா? how was Indian Constitution made அப்படிங்கிற அந்த விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்கை எப்போ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th December 1946. இந்த ஃபேக்டெல்லாம் தான் நீங்கள் எழுதி வச்சுக்கணும், வேறு எதையுமே எழுத தேவையில்லை. இதில் சைடில் இந்த மாதிரி ஹைலைட் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். இதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அடுத்த செகண்ட் இல்லைனா தேர்ட் ரீடிங்கில் பண்ணும்போது வெறும் ஃபஸ்ட்டு சிட்டிங் 9th December 1946 இதை பார்த்தீங்கன்னா போதுமானது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இஸ் டிவைடட் இன்டூ ரீஅசம்பிள் எப்போ பண்ணாங்க அப்படின்னா வந்து 14th August தான் ஃபஸ்ட். அதுக்கப்புறமா வந்து ரீஅசம்பிள் ஆகுறாங்க. அப்போது இனிஷியலாக வந்து இவங்க எப்படி வந்து சூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டியே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2024லேயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெம்பர்ஸ் வேர் சூசன் பை இன்டைரக்ட் எலெக்ஷன் பை த மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேங்களா? ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக உருவாக்கப்படுது. 2 ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இது வந்து ரஃப்லி அலாங் த லைன்ஸ் ஆஃப் சஜஸ்டட் பை த கேபினட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன்னு கொடுக்கலாம், நம்ம குழம்பிடுவோம். ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி உருவாக்கப்படுது? ரஃப்லி அலாங் த லைன்ஸ் சஜஸ்டட் பை த, ரஃப்லி தான், ஸ்ட்ரிக்டாக கிடையாது, ரஃப்லி அலாங் த லைன்ஸ் சஜஸ்டட் பை த கேபினட் மிஷன். அப்போ ஈச் ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆர் ப்ராவின்சஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி வந்து சீட் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டுன்னு அலோகேட் பண்ணுறாங்க. ஃபார் 10 lakh people 1 seat is allocated. ஓகேங்களா? ஸோ ப்ராவின்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராவின்சஸ்னால் பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸ்னு அர்த்தம். ஓகே, 292 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பிஃபோர் பார்ட்டிஷன் நான் சொல்கிறது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 93 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 மெயின் கம்யூனிட்டிஸுக்கு வந்து சீட் பகுந்தளிக்கப்படுது. ஒன்று வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி, செகண்ட் வந்து சீக் கம்யூனிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற எல்லாருமே வந்து அந்த ஜென்ரலில் வந்துடுறாங்க. இந்துஸாக இருக்கட்டும், பாசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட் பண்ணப்படுறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்னு கொடுக்கலாம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலமாக தான் இவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு செலக்டே பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் மூலமாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாட் எலெக்டட், தே ஆர் செலக்டட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துருந்தாங்க 2021. போத் ப்ரொவின்ஷியல் அசம்பிளி மெம்பர்ஸ், ப்ரொவின்ஷியல் மெம்பர்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் த்ரூ த ப்ரொவின்ஷியல் அசம்பிளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது தப்பு. ஓகேங்களா?
ஸோ கம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் பிளான் அண்டர் த பார்ட்டிஷன் பிளான் 3rd June 1947 வந்து பிளான் இந்த பிளான் ஆஃப் பார்ட்டிஷன் ஓகேங்களா 3rd June பிளான்னே சொல்லுவாங்க அதை ஓகேங்களா இது இந்த பிளான் மூலமாக தான் பார்ட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது ஓகே இதையும் கேள்வியாக கேட்கலாம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ரெடியூஸ்டு டு 299 மொத்தமாகவே 299க்கு அது ரெடியூஸ் ஆகப்பட்டிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வாஸ் எப்போ அடாப்ட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற அந்த டேட்டு 26th November 1949 இந்த டேட்டு தான் உங்களுடைய ப்ரியாம்பிளில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்போ அதை சைன் போடும்போது எப்போ வந்து எந்த டேட்டில் சைன் போடுறாங்கங்கிறதும் இம்பார்ட்டன்ட் 24th January தான் சைன் போடுறாங்க ஓகேங்களா அப்போ சைன் போட வரும் பொழுது டோட்டல் மெம்பர்ஸ் இல்லை 284 மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்க ஓகேங்களா 299 மெம்பர்ஸில் 284 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க சைன் போடுறதுக்கு ஓகேங்களா ஸோ எப்படி கேட்கலாம் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேர் present அண்ட் சிக்னேச்சர் கேவ் சிக்னேச்சர் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் தப்பு ஓகேங்களா த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஃபோர்ஸ் அப்படிங்கன்னா 26th January 1950 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வாஸ் கமிட்டட் டு அ நியூ கன்செப்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வேர் நாட் ஓன்லி வுட் த மைனாரிட்டிஸ் பி செக்யூர் பட் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி வுட் ஹவ் நோ பேரிங் ஆன் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் இந்த ப்ரொவிஷனுடைய அடிப்படையில் தான் அந்த சிஏஏவை எதிர்க்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரான செக்யூலரிசமுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது ஏன்னா ஒரு கம்யூனிட்டியை ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை தவிர்த்துட்டு மற்ற ஐடென்டிட்டிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறீங்க இது வந்து டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது ஆர்டிகல் 14 படியும் இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பேசிக் ஸ்ட்ரக்சருக்கும் எதிராக இருக்குது ஆர்டிகல் 14க்கும் இது எதிராக இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் த ரிலீஜன்ஸ் வேர் கிவன் ரெப்ரசன்டேஷன் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகேங்களா என்னதான் வந்து அது ஃபர்ஸ்ட் பார்ட் 4 சிஸ்டமாகவே இருந்தாலுமே எல்லா ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேட்டிவ் பாடியாக தான் அது இருந்திருக்கு அப்படிங்கிறதுல நம்ம பெருமையாக சொல்லலாம் ஓகேங்களா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 83% சீட்ஸை வந்து அது வச்சுருக்காங்க ஆனால் காங்கிரஸே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்டிட்டியாக இருக்கிற விஷயங்கள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதனால தான் அந்த டிஃப்ரென்சஸ் தாங்காமல் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது இப்போ இருக்கிற எல்லா ரீஜனல் மேக்ஸிமம் ஓகேங்களா இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே லீடர்ஸ் எல்லாருமே காங்கிரஸில் ஒன் ஆஃப் த லீடர்ஸாக இருந்தவங்க தான் கருத்து மோதல்களால் வெளில வந்தவங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் அந்த டைம்லேருந்தே நம்ம சொல்லலாம் சுதந்திரா பார்ட்டியிலேருந்தே நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற சரத்பவார் அவருடைய என்சிபியாக இருக்கலாம் இல்லைனா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய கட்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி இல்லைனா ஜனதா பார்ட்டி மொராஜி தேசாய் வந்தார் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து காங்கிரஸுக்குள்ளே இருந்தவங்க தான் அப்போ அவங்க அந்த ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஈடுபட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டெலிபரேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ இன்னும் இந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் லெஜிட்டிமேட் ஆகுது என்னது அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி does not come only from broadly or not though perfectly representative மட்டும் இருக்கிறதுனால அந்த அத்தாரிட்டி வர்றதில்லை எப்படியெல்லாம் வருது அப்படின்னா ப்ரொசீஜர் இன் விச் இட் இஸ் அடாப்டட் எப்படியெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் நடந்துச்சு ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுக்கும் எப்படி டிபேட் நடந்துச்சு அவங்க என்ன மாதிரியான வேல்யூ சிஸ்டம்ஸை கொண்டு வராங்க அந்த மெம்பர்ஸ் இப்படிங்கிற அடிப்படையில் தான் அது அத்தாரிட்டி பெறுது அதுதான் பிரின்சிபல் ஆஃப் டெலிபரேஷன் ஹவு இட் இஸ் டெலிபரேட்டட் அப்படிங்கிற அந்த விஷயம் ஓகேங்களா எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பருமே அவருடைய இல்லை அவர் சார்ந்திருக்கிற அந்த சமூகங்களை அவர் சார்ந்திருக்கிற அந்த வேல்யூ சிஸ்டமை மட்டும் வச்சு இந்த சிஸ்டம் வேணும் வேணான்னு வாதாடல நேஷனுக்கு இது இம்பார்ட்டண்ட்டா நேஷனுக்கு வேணுமா வேணாமா இப்படிங்கிற அந்த விஷயத்தின் மூலமாக தான் இதை வாதாடி இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆனானப்பட்ட அந்த இது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொவிஷன் வந்து அனானிமஸாக கன்சென்சஸ் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு டிபேட்டும் இல்லாமல் அது என்ன விஷயம்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஓகேங்களா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இதோடைய டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்
இதை அப்படியே வந்து the term the state எப்படி வந்து கேட்டாங்களோ 2021ல the term state is defined as அப்படிங்கிற மாதிரி the term universal franchise is defined as ன்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் meaning that all citizens personsன்னு வரக்கூடாது all citizens reaching a certain age அப்போ அந்த டைமில் என்ன ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 21 அதுக்கப்புறம் அது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டால் 18 மாற்றப்படுது யாரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப் அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் போடுங்க ஓகேங்களா would be entitled to be voters irrespective of religion caste education gender or income ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ ஒன் பர்சன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இது இருந்தால் மட்டும்தான் டெமோக்ரஸி நிலச்சி நிற்கும் ஓகேங்களா ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் டெலிபரேஷனில் இதை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ரொசீஜர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்திருக்கு அதுதான் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கேட்டேன்ல உங்ககிட்ட எவ்வளோ கமிட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத கேட்டேன் அது வந்து 8 மேஜர் கமிட்டிஸ் ஓகேங்களா அதில் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் யாருங்கிறதையும் கேட்டேன் இங்கே இருக்குது பாருங்கள் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓகே ஸோ இந்த பிக்சர்ஸு இது கீழே இருக்கிற டெலிபரேஷன்ஸு இது கீழே இருக்கிற அந்த பிக்சரை டினோட் பண்ணுற மாதிரியான சில பேசேஜஸ் இது எல்லாத்தையுமே படிக்கணுங்க என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் விடலாம் எந்த நம்பரு இந்த மாதிரி 18 அப்படிங்கிற அந்த நம்பர் மாதிரி தான் விடலாம் ஓகேங்களா மற்ற எல்லாத்தையுமே படிங்க நெக்ஸ்ட்டு வந்து வேறு எப்படியெல்லாம் லெஜிட்டிமசி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த நேஷ்னல் மூமெண்ட் பிரின்சிபல் வந்து முதல்லையே ஃப்ரோஜ் ஆயிடுச்சு ஓகேங்களா நேஷ்னல் மூமெண்ட்லேயே என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பவர் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லைனா ஃபோர் ஃபாதர்ஸ் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாகூர் செஷனாக இருக்கலாம் லாகூர் செஷனில் இல்லைனா நேரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி பேசியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க கராச்சி செஷன்லையும் பேசியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி அதுக்கப்புறமா வந்து ஃபார்மர்ஸ் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஃபைஸ்பூர் ரெசல்யூஷன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் அந்த ஜமீன்தாரி டெனண்ட்டு அந்த இதுவெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்புறமா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க ஸோ ஆல்ரெடி அந்த பிரின்சிபல்ஸ் பேசிக் கோர் வேல்யூஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெலிபரேட் பண்ணிட்டோம் அந்த பவர் வந்த உடனே அது என்ன ஆகுதுன்னா ஒரு முழுமையான ஷேப் அடையுது இந்த ஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் விச் இஸ் மூவ்டு பை நேரு இன் 1946 இதுவும் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா 1946ல் இது வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுங்கிறது எய்ம் ஆஃப் த அசம்பிளியை இவர் வந்து டிஃபைன் பண்ணுறார் ஓகேங்களா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக இதுதான் வந்து ரீஷேப் பண்ணப்பட்டு ப்ரியாம்பிளாக நமக்கு கிடைக்குது ஓகேங்களா அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்போ ப்ரியாம்பிளை ரீஷேப் பண்ணுறாங்கன்னா அப்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இல்லாதது ப்ரியாம்பிளில் என்ன இருக்குது இல்லை ப்ரியாம்பிளில் சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸில் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்தியா இஸ் அ இண்டிபெண்ட் சாவரின் ரிபப்ளிக்னு இருக்கு பாருங்க இதுக்கு பதில் தான் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பாடி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போது சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இருக்கும் அந்த இண்டிபெண்ட்டுங்கிற வார்த்தை இல்லை பாருங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இண்டிபெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கும் ப்ரியாம்பிளில் இருக்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் யூனிட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க அதாவது ஃபெடரலிசம் பற்றி பேசியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இந்தியா ஷால் பி அ யூனியன் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேயே இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இட் இஸ் த பவர் அது எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணுறது ஃப்ரம் த பீப்புள்னும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேயே இருக்குது ஓகே அதுக்கப்புறம் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பாதுகாக்கணும் மைனாரிட்டிஸை வந்து பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சோஷியல் ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் இதை அப்படியே வந்து எடுத்து அப்ஜெக்டிவ் இது ப்ரியாம்பிளில் வச்சுட்டாங்க இந்த பார்ட்டை வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துட்டாங்க அப்போ எய்ம் என்ன அப்படிங்கிறத அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து
எல்லா தரப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் பாரோ பண்ணப்பட்டது. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் என்ன இம்பார்ட்டன்ட்னா அது அப்படியே வைக்காம நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி மாற்றி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்ன எடுத்தோம், ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்ன எடுத்தோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்ன எடுத்தோம், கனடியன் கான்ஸ்டிடியூஷன், ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன், இது என்சிஆர்டிலேயே கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ். இதையும் பாருங்கள். லக்ஷ்மிகாந்தை நீங்கள் ஆப்வியஸாக படிச்சிருப்பீங்க. ஸோ இதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இது லேட்டஸ்ட்டாக நடந்த 2023 கேட்ட கொஸ்டின். Which one of the following statement best reflects the chief purpose of constitution of the country அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம்? It determines the objective for the making of necessary laws. It enables the creation of political offices and governments. It defines and limits the power of the government. Third statement, third அந்த significantல third point சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் சி. இட் செக்யூர் சோஷியல் ஜஸ்டிஸ். எல்லாமே இருந்தாலுமே சீஃப் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு லிமிட் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, இதை ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். 2023 கேட்ட கொஸ்டின். த கான்ஸ்டிடியூஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த 26th November every year to promote constitutional values among the citizens. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் 26th November இருக்கலாமா இல்லையான்னு கூட உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் அடாப்டட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். 26th November தான் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இருக்கலாம் அப்படின்னு மேஜராக வச்சுக்கிட்டாலுமே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 26th November 1949 the Constitution of India set up drafting committee under the chairmanship. அப்போ செட் பண்ணால் எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது? ஸோ லாஜிக்காக இடிக்குதா? ஆனால் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டு. 26th November 1949 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டட் டேட்டு, இது தப்பாயிடுச்சு. ஆனால் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து பிஆர் அம்பேத்கர் தான். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடுது. அப்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ல் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்பல்சரியாக எலிமினேட் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து டெஃபினட்டாக எலிமினேட் 100% இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிலியோ டிலியோ தான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சால்வபுளான கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வந்துருச்சேன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் 2021 ப்ரிலிம்ஸில் பாருங்கள். கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் அதே கேள்வி தான். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் அ நேஷன் வித் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஃபெடரலிசம். ஓகே, கவர்மெண்ட் whose head enjoys nominal power. ஓகேங்களா, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் நாமினல் பவர் என்ஜாய் பண்ணுதுன்னா அது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னு அர்த்தம். கவர்மெண்ட் whose head enjoys real பவர்னா அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு அர்த்தம். கவர்மெண்ட் லிமிட்டட் பை த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 2020 ப்ரிலிம்ஸில் அதே கேள்வி. த கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் இஸ் அ லிமிட்டட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியும் நம்ம 10:30க்கு லைவ் செஷன்ஸ் நடத்துகிறோம். என்சிஆர்டி லீடிங் பிட்வீன் த ரைன்ஸ், ரிவிஷன் ஆஃப் ப்ரிவிஷன், ரிவிஷன் பை ப்ரிவிஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 10 to 20 மார்க்ஸ் வரும். ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்ம கூட சேர்ந்து வாங்க. வி வில் என்ஷூர் அண்ட் சேர்ந்து வந்து நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.